ஏமானு, அந்த செல்வரத்தினம் தான் அவனை தேடி போறத தெரிஞ்சுக்கிட்டு ஆள் வச்சு எப்படியே கொல்ல பார்த்திருக்கான். ஏன் சிரிக்கிற? மேடம், உங்க கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா? அப்புறம் யார் சுட்டது? மேடம், லோக்கல் கேங் அது. 2 கேங்க்கு இடையில ஒரு சின்ன கேங் வார். அதுல நடந்த துப்பாக்கி சூட்ல சிபி மாட்டிக்கிட்டான். மற்றபடி இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மனோ, என்ன நடந்தாலும் சரி, அந்த செல்வரத்னத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணு. நடந்த கன்ஷாட்ல ஒரு முக்கியமான விட்னஸ் இறந்துட்டாரு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சிபி, விடுறா, பாத்துக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடு. சரி. சார். என்ன மேடம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. என்னங்க சார்? என்ன மேடம் இது? ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. இது இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய ரெக்கார்டை எப்படியாவது ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பாருங்க சார், ப்ளீஸ். நீங்க எதுக்கு மேடம் இதெல்லாம் ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களை நம்புங்க, நாங்க கண்டிப்பா அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிருவோம். இல்ல சார், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட செல்வரத்னம் இப்போ எங்க இருக்காருன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது யார் சொன்னா? இதுல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இவர் தான் செல்வரத்னம்னு கன்ஃபார்மா தெரியல. ஆனா அங்க அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது இவர் தான் தோணுது. நேத்து இவரை சென்னையில குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் சென்னை சரௌண்டிங்ல தான் இருக்கணும். எல்லா செக் போஸ்டையும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணியிருக்கோம். எப்படியாவது அவர் எங்க டிபார்ட்மெண்ட்ல யாராவது ஒருத்தர் கண்ணில் கண்டிப்பா மாட்டுவார். நீங்க எங்களை நம்புங்க மேடம். சிபிகிட்டையும் சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்களே இண்டிவிஜுவலா இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சா அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. அதெல்லாம் வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். அப்பா, இது நீங்க தானப்பா? உங்களை மாதிரியே இருக்கேப்பா. என் பக்கத்துல தான் இருக்கீங்களா? சீக்கிரம் வந்துருங்கப்பா. நீங்க உயிரோட வந்துட்டா எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். நீங்க நிரபராதின்னு நான் நிரூபிச்சிருவேன்ப்பா.